ஹாய் கேமர்ஸ் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது வழக்கம் போல ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தான் யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா என் காலேஜ் ஃப்ரெண்டு கூட தான் ஃப்ரீ ஃபயர் மேட்ச் 1v1 அவர் வந்து ஷார்ட் கிங்கு எப்படி வேணா சொல்லிக்கலாம் அவரை நான் வேற லெவல் பிளேயர் அவர் இப்போ எதுக்கு நான் மேலே தூக்கி பார்த்தேன் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்தேன் எனக்கு இதுக்கு முன்னாடி 2 மேட்ச் ரெக்கார்ட் பண்ணேன் ரெக்கார்டே ஆகலை அதனால தான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன் சரி ரெக்கார்ட் ஆகுது சரி வாங்க மேட்ச்குள்ளே போகலாம் இப்போ ஆமாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எங்கேயோ கொடுத்தாங்களே அப்சர்வேட்டின்னு நினைக்கிறேன் சரி ஏதோ ஒன்று பாருங்க ஓப்பனில் நிற்கிறான் பாருங்க பைத்தியக்கார பையன் நல்லா இடி அடிப்பான் பைத்தியக்காரன் செம்மையா இடி அடிப்பாங்க பாருங்க ஓப்பனில் நான் ஒரு அடி அடிச்சு விட்டேன் இப்போ பாருங்க துண்டக்கானும் துணியக்கானும் கிழித்து ஓடுவான் பாருங்க ஓடுறா 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 இன்னும் ஓட்டம் ஆனால் இவன் என்ன சொன்னான்னா நெட்டே கிடைக்கலன்னா நெட்டு கிடைக்காதுன்னா இவ்வளோ வேகமாக குளோவல் போட்டு ஓடுவான் கொஞ்சம் நினச்சி பாருங்க நானும் விடாமல் துரத்திக்கினே இருப்பேன் அங்கே பாருங்க எவ்வளோ வேகமாக குளோவல் பாருங்க நெட்டு கிடைக்காத இவ்வளோ வேகமாக குளோவல் போடுவானா நானும் அடிக்கிறேன் ஷாவே மாட்டேன் செத்த நாய் செத்தோடா அப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இது மேலே ஏறி இந்த ஏறலான்னு பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் முடியாது போல் இன்னும் கொஞ்சம் தள்ளி குளோவல் போட்டு தானே ஏறி இருக்கலாம் தலைவன் வந்து இப்படி குளோவல் போட்டான் சரி இந்த பக்கம் போகிற மாதிரி இந்த பக்கம் போயிட்டு அவன் என்ன பண்ணுவான் அந்த பக்கம் சுடுவான் நான் இப்படி பிளான் பண்ணி வச்சேன்னா இந்த பக்கம் போகிற மாதிரி போயிட்டு இந்த பக்கம் வந்து அடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வெற்றிகரமாக வின் பண்ணியாச்சு நான் சரியான பிளேயரு மண்டே வெளியே மண்டை தெரிஞ்சாவே மண்டையை கழட்டி கையில் கொடுத்துருவான் அந்த மாதிரியான பிளேயரு இப்போ 2வது ரவுண்டு இவன் வேறு மெசேஜ் சாரிப்பா மெசேஜ் வேறு வந்துச்சு 2வது ரவுண்டு ஈஸியாக எஷ்ஆர் அடித்து முடிச்சு விட்டாச்சு இதே அளவுக்கு தான் அவனும் எஷ்ஆர் அடிப்பான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அது மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்டும் முடிச்சாச்சு இப்போ தேர்ட் ரவுண்டு வந்து வந்துருச்சு செகண்ட் ரவுண்ட் டக்குன்னு போன மாதிரி இருக்கும்ல ஏன்னா ஒரே அடி தானே நம்ம தான் ப்ரோ பிளேயர் ஆச்சு ஒரே செகண்டில் மேட்சை முடிச்சிடும் அது மாதிரி தான் இது வந்து தேர்ட் ரவுண்டு இப்போ பாருங்க எவ்வளோ ஓப்பனில் வராமல் பாருங்களேன் அசால்ட்டாக எட்டு அடிப்பாங்க அவன் அதனால தான் அவ்வளோ ஓப்பனில் தைரியமாக தலைவர் வராரு ஐயோ அடிச்சிருவான் போல இருக்குது நானும் குளோவல் போட்டு பொறுமையாக ஏறுவேன் அடிச்சிடக்கூடாது அப்படின்னு பார்த்தா நான் அடிச்சிட்டேன் MP40 கிங்கு எப்படி அவனும் கோப்ரா MP40 தான் வச்சிருக்கான் லெவல் 4 நான் லெவல் 3 தான் வச்சிருக்கேன் அவன் லெவல் 4 அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாக் டவரில் நம்ம அடிக்கணும்னா ஒருத்தன் பிறந்தான் வரணும் அந்த மாதிரி தான் இப்போ பாருங்க ஐயோ இப்போ அதுக்கப்புறம் M10 எடுத்துருவான் பைத்தியக்காரன் டபுள் டாட்டா ஃபயர் M10 வச்சிருக்கான் 2 புல்லட் தான் லெவல் 2 தான் வெஸ்ட்டு வேற ஐயோ அடிச்சிருவானோ அவங்க பாருங்க பின்னாடியே இருக்கான் பாருங்க பின்னாடி இருந்து அசால்ட்டாக அடிப்பான் அவங்க பாருங்க சொன்னேன்னா இல்லையா நான் அசால்ட்டாக அடிப்பான் கிளாக் டவரில் அடிக்கணும் புறத்து தான் வரணும்னே அஷ்டம் ஐயோ இதை ஓர வாய் பேசக்கூடாதுன்றது போல இப்போதைக்கு 3 மிஸ்ஸும் 2.5 நிமிஷம் வீடியோ எப்படி போச்சுன்னு எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரியா இந்த ரவுண்டு நான் என்ன பண்ணேன் குளோவல் போட்டு ஏறுவோம் ஏன்னா நாய் அசால்ட்டாக அடிப்பான் அதனால குளோவல் போட்டு ஏறினேன் டபுள் பேரல் இப்போ தெரியும் பாருங்க அவங்க பாருங்க ஒரே பொசக்குன்னு ஒரு அடி விழுந்து போச்சு ஏறா மாப்பிள்ள ஏறிட்டேன் இப்போ பாருங்க ஏறி ஒரே எழுத்து தான் அவன் பாருங்க செதற ஆரம்பிச்சு அதுவும் கூட பாருங்க செம்ம டேமேஜ் நம்ம தான் டேமேஜ் கொடுத்தா சுற்றி மெட்கிட் தானே போடுவோம் அப்போ கூட ஓப்பன்லேயே நீ ஆடுறான் பாருங்க அவன் தான் அவ்வளோ தைரியம் தலைவருக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஓவர் கான்ஃபிடென்ட் அவன் ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கலாம் ஏன்னா நல்ல பிளேயர் தானே இருக்காம என்ன போகும் இந்த அவன் ஹெட் அடிச்சிட்டான் ஹெல்மெட் பறந்துருச்சு நல்ல வேலை அப்படியே அழுத்தி விட்டேன் இப்படி பிடிச்சி ஆஹா சரியான ஆனால் வயசு வெறும் 10,000 ரூபாய் ஃபோன் தான் நினைக்கிறேன் 10,000 ரூபாய் ஃபோனுக்கே ஐஃபோன் மாதிரி விளாட்றானே ஐஃபோன் தான் கிடச்சிச்சின்னா பிசி பிளேயர் மாதிரி விளாடுவோம் போல் நாளைக்கு ஒரு 6 ரூம் மேட்ச் வரும் அதை மறக்காம பாருங்கள் செம்மையாக இருக்கும் அந்த ரூம் மேட்ச்சு கெத்தாக இருக்கும் உண்மையாக சொல்கிறேன் மஜாவாக போகணும் இது பயங்கரமாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் கன்ஃபார்மாக நான் அதை ஒரு மாதிரி காமெடியாக போட ட்ரை பண்ணுறேன் பேசி இப்போ வந்து 7வது ரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போதைக்கு நீங்கள் தானே ப்ரோ ஜெயிக்கிறீங்க இது என்ன ப்ரோ டஃப்பாக இருக்கான்னு கேட்பீங்க இதுக்கப்புறம் தான் மேட்ச் ஆரம்பம் தலை இப்போதைக்கு 4 நிமிஷம் வீடியோ தான் போயிருக்கு சாரி மக்களே மைக் வந்து ஆஃப் ஆனாலும் என்ன ஆச்சுன்னா நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பாருங்க கடைசி வரைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்குறேன் வாய்ஸே இல்லை அந்த இடத்துல எல்லாம் அட பாவத்தை நம்மளுக்கு எப்படி தான் ஆப் வைக்கணும் அப்படி தான் ஆப் வைக்குது மைக்கே நம்மளை சரி பண்ணுது சரி விடுங்க கம் பேக் டு ஃப்ரீ ஃபயர் அதான் விட்டு தள்ளிடலாம் இந்த இது வந்து மாஸ்டர்டிக் ரவுண்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது 6வது ரவுண்டா 7வது ரவுண்டா தெரியலையே வந்து போச்சே சரி 7வது ரவுண்டு வச்சுப்போம் இப்போ என்ன பண்ணான்னா தலைவன் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான் பின்னாடி போனால் அசால்ட்டாக எட்டு அடிப்பான்ல அதனால பின்னாடி போய் எட்டு அடிக்கலான்னு பார்த்தா நான் பின்னாடி போக விடவே இல்லை ஏன்னா நான் வந்து ஏறிக்கினே இருந்தேன் அதனால அசால்ட்டாக நான் ஒரு எட்டு அடிச்சு முடிச்சு விட்டேன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் எத்தனாவது ரவுண்டு 8வது ரவுண்டு மக்கள் இது அப்புறம் அது 7வது தான் இது வந்து இந்த இடத்துல எனக்கு எங்கே ஓப்பன் கிரவுண்ட் இருக்குன்னே தெரியல ஓப்பன் இடம் அதனால எல்லாமே டப்பாவாக இருந்துச்சா ஸோ உள்ளே போந்து அடிப்போன்னு பார்த்தா பின்னாடி அடிச்சிட்டான் பைத்தியக்காரன் கொஞ்சம் விட்டுருந்து அடிச்சு தள்ளியிருப்பான் அப்பா சாமி நல்ல வேலை சுற்றி மெக்கிட் போட்டு ஆனால் இந்த ரவுண்ட் ரொம்ப நேரம் போவோம் நான் வேற கட் பண்ணி இந்த வீடியோ எத்தனை மிஸ்ஸம் தெரியுமா வந்துச்சு கிட்டத்தட்ட 18 மிஸ்ஸை வந்துச்சு அதை உங்களுக்கு 8 மிஸ்ஸை 44 செகண்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் இப்போனா பார்த்துவாங்க என்ன அளவுக்கு எடிட் பண்ணி
ரொம்ப நேரம் போச்சு. ஆனா கடைசி 3 ரவுண்டு தான் ரொம்ப நேரம் போச்சு. தலைவன் இழுத்து அடிச்சான். இவன எப்படியாச்சும் இழுத்து அடிச்சா ஜெயிக்கணுமேடா அப்படின்னு இழுத்து அடிச்சான். இங்க பாருங்க குளோவால் கிட்டயே நின்னான். நான் கிட்ட வர விடவே இல்ல. நான் இந்த இடத்துல தான் ஒரு தப்பு பண்ணிப்புட்டேன். பேசாம இந்த டபுள் பேரல் எடுத்து ஆடியிருந்தாவே ஒரு அடி டீசென்ட்டா விழுந்திருக்கும். இந்த எக்ஸ் எடுத்தேன் பாருங்க, அங்க எடுத்தேன் தப்பு. இந்த தப்ப தான்டா நீ எடுத்த. அந்த மாரி தான். நீ தான்டா டிரைவரு. உன்ன வச்சு தான்டா வண்டி ஓட்டணும். அந்த மாரி தான். இந்த டபுள் பேரல் எடுத்து ஆனா நல்லா தான் அடிக்கும். என்ன கருமம்னு தெரிய போல. அவன பார்த்து டபுள் பேரலே பயப்படுது போல. என்னன்னா சொல்லி சமாளிக்க வேண்டியது பத்தி எனக்கு அடிக்க தெரியல அவ்வளவுதான். இங்க பாருங்க எவனோ சூனியம் வச்சு விட்டான். டேய் நெட் வேற சொதப்புதுடா. எவனோ வேற சூனியம் வேற வச்சு விட்டான். எனக்கு இந்த ரவுண்டு ஃபுல்லாவே ஆப்பு தான். அவன் ஏறவும் விட மாட்டேங்கிறான். அந்த இடத்துக்கு குளோவால் போட்டு ஏறினா M10 வச்சு அடிச்சு விடுவான். அதனால பொறுமையா நின்னு எப்படியாச்சும் அவன இந்த பக்கம் தள்ளி விட்டு அடிக்கலான்னு பார்த்தேன் பாருங்க. ஒரு ரெட் பாயிண்ட் அடுத்து ஒரு அடி கூட மேல போடல. சால்ட்டா முடிச்சிட்டான். காண்டாகுது. சரி விடுங்க. இப்பதான் பையன் 2வது ரவுண்டு வந்திருக்கான்னு நினைக்காதீங்க. சல்லுன்னு ஏறுவான். இதுக்கப்புறம் தான் தலைவரோட கம்பேக்கே இருக்கு. வெயிட் பண்ணி பொறுமையா பாருங்க. ஏதாவது ஆயிப்பா சளி வேற பிடிச்சிச்சு. இது வந்து பீக்கு. மாமியார் வீடு இது. மாமியார் வீட்ல நான் அடிக்க முடியுமா? என் சொந்த வீட்ல அடிச்சிட்டா இப்ப அடிக்க முடியுமா? அடிச்சிருப்பான் லைட்டா விட்டுருந்தா நல்ல வேலை அடிச்சிட்டேன். கத்துனதுல பயன்ட்டான் போல தலைவன். அப்பா எப்படி அடிச்சாச்சுடா. இவனும் ஒரு மேட்ச் வின் பண்றதுக்குள்ள நம்மளோட மூச்சு போகுது. மைக் ஆன்ல தானே இருக்கு. சாரிப்பா மைக் ஆன்ல தான் இருக்கு. திடீர்னு ஆஃப் ஆயிட போகுது. அது வேற ஒரு தொல்லை. இந்த ரவுண்டு தான் தலைவனோட ப்ரோ பிளேயர் தனத்தை இப்ப பாப்பீங்க. 1 செகண்ட் தான் லைட்டா 1 செகண்ட் இல்ல 2 செகண்ட் தாங்க பாருங்க முடிச்சிட்டான். அட கருமமே. ஹெல்மெட்டே பார்த்து போச்சாடே. அந்த அளவுக்கு அடிப்ப. பைத்தியக்கார பையன். அவன் பேர் வந்து டிஎன் சரவணன். அவன் பேர் சரவணன். ஆனா அதுல பொண்ணு டிஎன் சரவணன் போட்டிருப்பான். விளம்பரம் நம்மளுக்கு தேவையா? அது மாதிரிதான். அதுக்கப்புறம் இந்த இடம் நான் என்ன பண்ண மேக் எடுத்துருவேன். குளோவால் போறான் பைத்தியக்காரா. இந்த இடத்துல மேக் எடுத்து வாடா தம்பி இந்த இடத்துல ஒண்ணு முடிச்சு விட்றேன்டா அப்படின்னு. இந்த மேட்ச் நான் வின் ஒரு மேட்ச் வின் பண்ண நான் வின்னு. அவன் தலைவன் 5 மேட்ச் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ரவுண்ட் வின் பண்ணா நான் வந்து வின்னு. தலைவன் 5 ரவுண்ட் வின் பண்ண அவன் வின்னு. இது ரொம்ப நேரம். இந்த ரவுண்டும் ரொம்ப நேரம் போங்க. அவன் பாருங்க பின்னாடியே தான் போறான். அப்பதான் 8 அடிக்க முடியும். அவன் பின்னாடியே போறான் பாருங்க. சரியான கேம் பிளே. ஆனா தலைவன் வேற லெவல் கேம் பிளே. அவனோட கேம் பிளேவும் நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரத்துல வரும். ரெக்கார்ட் பண்ணி வேணா அமுச்சு விட சொல்றேன். நல்ல மேட்சா ரெக்கார்ட் பண்ணி அமுச்சு விடுவோம். அவன் கேம் பிளேக்கு நம்ம வாய்ஸ் கொடுப்போம். ஓகேவா? எப்படி இந்த டீல் நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி யாருக்கு தான் அவங்களோட நல்ல கேம் பிளே இருக்கு நம்மளுக்கு அமுச்சு விடுங்க. உங்களோட கேம் பிளே நான் எடுத்து யூடியூப்ல போறேன். நல்லா தான் இருக்கும். ரொம்ப நேரம் போது பாருங்க ரவுண்ட். நான் இதை என்னால் எடிட் பண்ண முடியல. ஏன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. அவன் அடிப்பான் நான் அடிப்பான், அவன் அடிப்பான் நான் அடிப்பான். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. அதனால இது எடிட் பண்ண மனசு கட் பண்ணி தூக்க மனசு வரல. அப்புறம் கொஞ்சம் விட்டுருந்தா அடிச்சிருப்பான். இல்லை வேற குளோவால் போட்டேன். நம்மளும் குளோவால் தான் கொஞ்சம் வேகமாக போட வருது. நாளைக்கு ஒரு 6v6 அது வேறு. இதுக்கு முன்னாடி வாட்டி தான் சொன்னேன். திருப்பி சொல்கிறேன். ஏன்னா நல்ல ரூம் சரியான ரூம் ஆச்சுங்க. அப்புறம் முடிச்சு விட்டான். அப்போ கூட எட்டு தான் பாருங்க. ஐயோ இந்த அடி அடிக்கானே, அடிச்சு முடிச்சு விட்ருவானோ அப்படின்னு பயத்திலேயே இருந்தேன். இந்த ரவுண்டு தான் ஒரு பிளக்காத்தனமான ஒரு வேலை நடக்கும். அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியலைங்க பாருங்க. நல்ல அடியா அடிச்சிட்டேன். அங்கதான் போறான். அங்க போறான். திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து அடிச்சிட்டான். எப்படி அடிச்சான்? என்ன கருமம் ஒண்ணுமே புரியல. அட பைத்திய ஆக்கிக் போட்ட அறியாடா அப்படின்னு கூட தோணுச்சு. அட பைத்தியக்காரா. இந்த ரவுண்ட் நான் கூட இந்த ரவுண்ட் நான் ஜெயிக்க விட்டேன்னா 6 வந்துடும். ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிரும். என்ன பண்ணேன், அவனுக்கு குளோவால் கொஞ்சம் கூட டைம் கொடுக்கவே இல்லை. நான் ஏறிக்கினே நான் சர்ன்னு ஏறினேன். இது ஸ்கோப் போட்டு அழுத்தி விட்டேன் சதற மாதிரி இருக்கும்போது. நல்ல வேலை. இந்த ரவுண்ட் சல்லுன்னு ஏறினேன் நான். கடைசியாக எப்படியோ போய் அடிச்சு மேட்சை வின் பண்ணியாச்சு. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் காய்ஸ். நாளைக்கு ஒரு 6v6 வருது. வெயிட் பண்ணுங்க. பாய் காய்ஸ். பாய்.